Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ISO 9001:2015 Part-13. Part-12 பார்க்காதவங்க மேல ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். போன பார்ட்ல நாம கிளாஸ் 8 ஆபரேஷனோட சப் கிளாஸஸான 8.3.1 ஜெனரல், 8.3.2 டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பிளானிங், 8.3.3 Design and Development Inputs, 8.3.4 Design and Development Controls, 8.3.5 Design and Development Outputs, 8.3.6 Design and Development Changes. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ISO 9001:2015ல நாம கிளாஸ் 8 ஆப்ரேஷனை பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் 8ஓட அடிஷனல் சப் கிளாஸஸ் 8.1லேருந்து 8.7 வரைக்கும் இருக்கு. இதில் நாம கிளாஸ் 8.3.6 டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் வரைக்கும் போன பார்ட்ல பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் 8.4 கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னலி ப்ரொவைடட் ப்ராசஸஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதோட சப் கிளாஸஸான 8.4.1 ஜென்ரல், 8.4.2 டைப் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்ட்ரோல், 8.4.3 இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ், 8.5 ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் ப்ரொவிஷன். அதோட சப் கிளாஸஸான 8.5.1 Control of Production and Service Provision, 8.5.2 Identification and Traceability, 8.5.3 Property belonging to customers or external providers. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 8.4 Control of Externally Provided Processes, Products and Services. இதில் 8.4.1 General. The organization shall ensure that externally provided processes, products and services conform to requirements. ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ப்ராசஸையோ ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ சப்கான்ட்ராக்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா அப்படி பண்ணுற சப்கான்ட்ராக்ட் ஆக்டிவிட்டி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுதாங்கிறத என்ஷூர் பண்ணணும். The organization shall determine the controls to be applied to externally provided processes, products and services when subcontractor பண்ற ப்ராசஸ், ப்ராடக்ட் இல்லை சர்வீசஸ்க்கு சில கண்ட்ரோல்ஸை அந்த கம்பெனி டிசைட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த கண்ட்ரோலை அவங்க ஃபாலோ பண்ணணும். எப்பப்பெல்லாம் பண்ணணும்னா, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் ஆர் இன்டெண்டட் ஃபார் இன்கார்பரேஷன் இன்டு த ஆர்கனைசேஷன்ஸ் ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நாம சப்ளையர் கிட்ட இருந்தோ இல்லை சப்கான்ட்ராக்டர் கிட்ட இருந்தோ வாங்குற ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் நம்மளோட ப்ராடக்ட்ல அசம்பிள் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அது அலைன் ஆகி, அதாவது நம்மளோட ப்ராடக்டோட ஃபைனல் ரெக்குயர்மெண்ட்டை அது மீட் பண்ணணும், அதை என்ஷூர் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொவைடட் டைரக்ட்லி டு த கஸ்டமர்ஸ் பை எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் த ஆர்கனைசேஷன். சில சமயம் நம்ம சப்கான்ட்ராக்டர் இல்லை சப்ளையர் டைரெக்டாகவே நம்மளோட கஸ்டமருக்கு சில பார்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. அது நம்மக்கிட்ட வராமல் டைரெக்டாக சப்ளையரே கஸ்டமருக்கு சப்ளை பண்ணும்போது அந்த இடத்துலையும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டை அந்த சப்ளையர் இல்லை சப்கான்ட்ராக்டர் வந்து ஃபாலோ பண்ணி மீட் பண்ணணும். A process or part of a process is provided by an external provider as a result of a decision by the organization. நம்மளோட அசம்பிளி ப்ராசஸில் சில சமயம் சில ப்ராசஸை மட்டும் சப்ளையர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதும் அவங்க நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணணும். நெக்ஸ்ட், த ஆர்கனைசேஷன் ஷல் determine and apply criteria for the evaluation, selection, monitoring of performance and re-evaluation of external providers based on their ability to provide processes or products and services in accordance with the requirements. The organization shall retain documented information of these activities and any necessary actions arising from the evaluation. அந்த கம்பெனி ஒரு சப்ளையரையோ இல்லை சப்கான்ட்ராக்டரையோ எவாலுவேட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களோட தகுதியை வெரிஃபை பண்ணுறதுக்கு, அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு, மறுபடியும் அவங்கள ரீஎவாலுவேஷன் தேவைப்படும் போது பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வேணுமோ அந்த க்ரைட்டீரியாவை டிசைட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். இவங்க பண்ணுற இந்த எல்லா ஆக்டிவிட்டியையும் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாக சேவ் பண்ணி வச்சிருக்கணும். இது எல்லாமே 8.4.1 ஜென்ரலில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். அடுத்து 8.4.2
type and extent of control. The organization shall ensure that externally provided processes, products and services do not adversely affect the organization's ability to consistently deliver conforming products and services to its customers. ஒரு சப்ளையர் இல்லை சப்கான்ட்ராக்டர் கொடுக்குற ப்ராசஸ், ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுக்கணும். அது இல்லாமல் நெகட்டிவ் ரிசல்ட், அதாவது நெகட்டிவ் இம்பேக்டான லாஸ், கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு பாதிக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதை அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதுக்கு அந்த கம்பெனி என்னென்னலாம் பண்ணணும்னா, the organization shall ensure that externally provided processes remain within the control of its quality management system. சப்ளையர் சப்ளை பண்ணுற ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் வந்து நாம் டிசைட் பண்ண குவாலிட்டி சிஸ்டம்குள்ளே, அதாவது பிபிஎம், பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் இதுக்குள்ளே இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணணும். Define both the controls that it intends to apply to an external provider and those it intends to apply to the resulting output. அந்த கம்பெனி அவங்களோட எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர், அதாவது சப்ளையர் இல்லை சப்கான்ட்ராக்டர், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்களோட அவுட்புட், அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இல்லை கொடுக்குற ப்ராசஸ் இல்லை சர்வீஸ், இதோட அவுட்புட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை அந்த கம்பெனி டிஃபைன் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டேக் இன்டு கன்சிடரேஷன் the potential impact of externally provided processes, products and services on the organization's ability to consistently meet customer and applicable statutory and regulatory requirements. ஸோ ஒரு கம்பெனி அவங்களோட எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது முக்கியமாக சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைக்கு தேவையான விதிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா, கண்டினியூஸாக மீட் பண்ணுறாங்களாங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். The effectiveness of the controls applied by the external provider. சப்ளையருக்கு கொடுத்த கண்ட்ரோல்ஸை அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, பாசிட்டிவாக வந்திருக்கா இல்லை நெகட்டிவாக வந்திருக்காங்கிற எஃபெக்டிவ்னஸையும் வெரிஃபை பண்ணணும். Determine the verification or other activities necessary to ensure that the externally provided processes, products and services meet requirements. அந்த கம்பெனியும் சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குற ப்ராசஸ், ப்ராடக்ட் அண்டு சர்வீஸ் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ், டெஸ்டிங் மெத்தட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே 8.4.2 டைப் அண்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8.4.3 இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ். The organization shall ensure the adequacy of requirements prior to their communication to the external providers. ஒரு கம்பெனி அவங்களோட சப்ளையருக்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கண்ட்ரோல்ஸையும் கன்சல்டேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். The organization shall communicate to external providers its requirements for. ஒரு கம்பெனி அவங்க சப்ளையர் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்களோட சப்ளையருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னா, த ப்ராசஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு பி ப்ரொவைடட். சப்ளையர் என்ன ப்ராசஸ், என்ன ப்ராடக்ட் இல்லை என்ன சர்வீஸை கொடுக்கணுங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும். த அப்ரூவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீசஸ், அவங்க ப்ராடக்டையும் சர்வீஸையும் கொடுக்கலாங்கிறதுக்கான அப்ரூவல். மெத்தட்ஸ், ப்ராசஸஸ் அண்டு எக்யூப்மெண்ட், என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸை யூஸ் பண்ணணும், என்ன எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான அப்ரூவல். த ரிலீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீசஸ், சப்ளையர் ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ எப்போ கொடுக்கணுங்கிறதையும் அப்ரூவ் பண்ணணும். காம்படன்ஸ் இன்க்ளூடிங் எனி ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் பெர்சன்ஸ், சப்ளையர் அவங்களோட கம்பெனியில் யூஸ் பண்ணுற பெர்சனோட தகுதி எப்படி இருக்கணும், அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணணும். த எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த ஆர்கனைசேஷன், எப்பப்போயெல்லாம் சப்ளையர் கம்பெனி கூட டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணணும். கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டு பி அப்ளைடு பை த ஆர்கனைசேஷன், சப்ளையரோட பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும்
அந்த கம்பெனி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணணும். Verification or validation activities that the organization or its customer intends to perform at the external providers premises. தேவைப்படுற பட்சத்தில் அந்த கம்பெனி அவங்களோட சப்ளையரோட பிளான்ட்டுக்கே டைரெக்டாக விசிட் பண்ணி அவங்களோட ப்ராசஸை வெரிஃபை பண்ணியோ இல்லை வேலிடேட் பண்ணியோ அந்த கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்ஸை சப்ளையர் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணணும். இது எல்லாமே 8.4.3 இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். அடுத்து 8.5 ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் ப்ரொவிஷன். இதோட ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப் கிளாஸ் வந்து 8.5.1 கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் ப்ரொவிஷன். The organization shall implement production and service provision under controlled conditions. ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் தான் அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதையோ இல்லை சர்வீஸை கொடுக்கறதையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் ஷால் இன்க்ளூட் ஆஸ் அப்ளிகபிள். இந்த கண்ட்ரோல்டு கண்டிஷனில் எதையெல்லாம் மீன் பண்ணுறாங்கன்னா த அவைலபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் தட் டிஃபைன்ஸ். அந்த கம்பெனியில் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். எதுக்கெல்லாம் இருக்கணும்னா the characteristics of the products to be produced, the services to be provided or the activities to be performed. அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க கொடுக்க போகிற சர்வீஸ், அவங்க பண்ண போகிற ஆக்டிவிட்டி, இது எல்லாத்துக்கும் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். the results to be achieved, என்ன ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண போகிறாங்கங்கிறதுக்கான டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு the availability and use of suitable monitoring and measuring resources. அந்த கம்பெனியில் தேவையான மானிட்டரிங் அண்டு மெஷரிங் ரிசோர்ஸஸ் இருக்கணும். அதாவது மானிட்டரிங் மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை மானிட்டரிங் மெஷரிங் டிவைசஸ், என்னென்ன மானிட்டரிங் அண்டு மெஷரிங் ரிசோர்ஸஸ்லாம் தேவையோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். The implementation of monitoring and measurement activities at appropriate stages to verify that criteria for control of processes or outputs and acceptance criteria for products and services have been met. அந்த கம்பெனியில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஃபாலோ பண்ணுற மானிட்டரிங் அண்டு மெஷர்மெண்ட் ஆக்டிவிட்டி மூலமாக அவங்களோட ப்ராசஸ் இல்லை அவுட்புட், ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மீட் பண்ணுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து the use of suitable infrastructure and environment for the operation of processes. அந்த கம்பெனி அவங்க பண்ண போகிற ப்ராசஸுக்கு சூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் என்விரான்மெண்ட்டையும் யூஸ் பண்ணணும். the appointment of competent persons including any required qualification. அந்த கம்பெனியில் அவங்களுக்கு தேவையான தகுதியான பெர்சன்ஸை வேலைக்கு எடுக்கணும். the validation and periodic revalidation of the ability to achieve planned results of the processes for production and service provision where the resulting output cannot be verified by subsequent monitoring or measurement. ஒரு கம்பெனி அவங்க பண்ணுற ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லையோ இல்லை கொடுக்குற சர்வீஸ்லையோ என்ன ரிசல்ட்டை பிளான் பண்ணுறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பீரியாடிக்காக அவங்களே வேலிடேட் பண்ணுவாங்க இல்லை ரீவேலிடேட் பண்ணுவாங்க. அந்த வேலிடேட் பண்ணுற எபிலிட்டி அவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ கொடுத்ததுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கோ மெஷர் பண்ணுறதுக்கோ முடியாது. த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹியூமன் எரர். கம்பெனியில் நிறைய போக்கே இல்லை மிஸ்டேக் ப்ரூஃபிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹியூமன் எரரை அவாய்ட் பண்ணணும். த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிலீஸ், டெலிவரி அண்டு போஸ்ட் டெலிவரி ஆக்டிவிட்டீஸ். ப்ராடக்டை கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ணுறது இல்லை டெலிவரி பண்ணுறது, அப்புறம் வாரண்டி ஹேண்ட்லிங் அண்டு கஸ்டமர் சர்வீஸ் மாதிரியான போஸ்ட் டெலிவரி ஆக்டிவிட்டீஸையும் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே 8.5.1 கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் 8.5.2 ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி. The organization shall use suitable means to identify outputs when it is necessary to ensure the conformity of products and services. ஒரு கம்பெனி அவங்களோட அவுட்புட்டில் தேவையான ஐடென்டிஃபிகேஷனை பண்ணணும். அதாவது பார்கோட் ஸ்டிக்கர்ஸ், லேபிள்ஸ் மாதிரியான ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கணும். ஏன்னா அது மூலமாக தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியையும் பெர்ஃபார்மன்ஸையும்
ட்ராக் பண்ணி இது எல்லாமே கம்பெனியோட டெஸ்டிங்கில் பாஸ் ஆகிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். The organization shall identify the status of outputs with respect to monitoring and measurement requirements throughout production and service provision. ஒரு கம்பெனி அவங்களோட அவுட்புட்டை மானிட்டரிங் அண்டு மெஷர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலமா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதோட ஸ்டேட்டஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இதை அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லையுமே பண்ணணும். The organization shall control the unique identification of the outputs when traceability is a requirement and shall retain the documented information necessary to enable traceability. தேவைப்படுற பட்சத்தில் ஒரு கம்பெனி அவங்களோட ஒவ்வொரு அவுட்புட்லையும் செப்பரேட் ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்து ட்ரேசபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒவ்வொரு அவுட்புட்டோட ட்ரேசபிலிட்டியையும் அவங்க டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கஸ்டமருக்கு தேவைப்படும் போது இதை ட்ராக் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரியை நம்மளால எடுக்க முடியும். இது எல்லாமே 8.5.2 ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டியில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் 8.5.3 ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ். The organization shall exercise care with property belonging to customers or external providers while it is under the organization's control or being used by the organization. சில சமயம் கஸ்டமரோ இல்லை சப்ளையரோ நமக்கு சில ப்ராப்பர்ட்டியை, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டூல்ஸ் இல்லை மெஷின்ஸை கூட கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமர் இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரொவைடரோட ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமாக பார்த்துக்கணும். அந்த டிவைஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை மெஷின்ஸை யூஸ் பண்ணும்போதோ இல்லை மெயின்டைன் பண்ணும்போதோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். The organization shall identify, verify, protect and safeguard customers or external providers' property provided for use or incorporation into the products and services. கஸ்டமர் இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரொவைடரோட ப்ராப்பர்ட்டியை ரெகுலராக செக் பண்ணி மானிட்டர் பண்ணி பாதுகாப்பாக வச்சிருக்கணும். When the property of a customer or external provider is lost, damaged or otherwise found to be unsuitable for use, the organization shall report this to the customer or external provider and retain documented information on what has occurred. சில சமயம் கஸ்டமரோட ப்ராப்பர்ட்டி தொலைஞ்சு போயிடும், இல்லை டேமேஜ் ஆயிரும். சம்டைம்ஸ் அது எக்ஸ்பைரி ஆகி யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி டைமில் கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனாகவும் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். Note: a customers or external providers property can include materials, components, tools and equipments, premises, intellectual property and personal data. கஸ்டமர் ப்ராப்பர்ட்டியில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா மெட்டீரியல்ஸ், காம்போனன்ட்ஸ், டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ், இல்லை சில சமயம் அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் டேட்டா கூட இருக்கலாம். இது எல்லாமே 8.5.3 ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ISO 9001 2015 Part-13 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மிடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.